தந்தை மகன் 2 பேர்த்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பணியாளரும் தவிர்க்க முடியாதது செஞ்சு தான் ஆகணும் இல்லைங்களா? ஒரு உயிரை எடுப்பது பாவச் செயல்னு சொல்றோம். ஆனா அவன் அதற்கு முன்னால பல உயிரை எடுத்திருக்கான். அவன் அத பத்தி நினைக்கல. ஆனா நம்ம எதுவுமே இல்லாம நம்ம அவன உயிர் எடுக்க போறோம்னா, கொஞ்சம் நம்ம மனநிலையும் கொஞ்சம் இதாகுது. நம்ம நம்ம இந்த இடத்துக்கு பணியில் இருக்கும்போது இது வருது அப்படின்ற மாதிரியாக நினைக்கக்கூடிய சூழலும் வருது. இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய சிறைவாசியின் வெயிட்டை பார்ப்பாங்க. அந்த வெயிட்டை போல 1.5 மடங்கு வெயிட் உள்ள மணல் மூட்டையை கட்டி அதை சோதிச்சு பார்ப்பாங்க. அந்த 2 பேர் ஆளுக்கு ஒரு இதை எடுத்துகிட்டு போனாங்க. போன பக்கத்து தோட்டத்துலேருந்து வீட்டில் போய் 5 பேரை, சின்ன குழந்தை கொண்டுங்க 5 பேரை கொண்டுட்டாங்க. அப்போ நாய் குலைச்சிட்டு வந்துருக்குது. நாய் குலைச்சிட்டு வந்து பாருங்க, இந்த நாயையும் வெட்டி போட்டாங்க. அப்போ அவங்க மனிதராகவே இல்லை. சின்ன குழந்தை என்ன பண்ணுது? சின்ன குழந்தையும் வெட்டியிருக்காங்க. நாய் குலைச்சி வந்த நாயை அதையும் வெட்டியிருக்காங்க. அப்போ பார்த்துட்டு த ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கான அந்த தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது. இப்போ 2 பக்கம் 2 பேர் பிடிச்சிருக்காங்க. அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த துணி இப்படி முன்னால் மூடி இருக்கு இல்லைங்களா அப்படின்னு தலை தூக்குறாருங்க. அப்படியே மேலே போயிடுதுங்க. அப்போது எங்களுக்கு எல்லாத்துக்குமே அதிர்ச்சியாக போயிடுச்சு. அது ஏன்னா முன்னால் அது மூடித்தான் இது கொண்டு போகணும். அப்போ பார்த்து டக்குன்னு காவலர் ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படி அவர் சொல்கிறாரு. நாட்டுத்துறை சொல்கிறாரு, ஐயா வேற ஒன்றும் இல்லைங்கய்யா, நடந்து போகும்போது கல் எதாக இருந்தால் பட்டுடும் இல்லைங்க. கூட இந்த உளவியல் நிபுணர் சைக்காலஜிஸ்ட் இவங்க எல்லாருமே ஸ்டன் ஆயிடுறாங்க. இவர் போகிறது தூக்கு மேடைக்கு போகிறாரு. ஆனால் போகும் வழியில் கல்லெல்லாம் காலில் பற்றுமோ அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போது உயிரே போகும்போது கூட, உயிரே போயிடும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கூட அந்த பாதுகாப்பு உணர்வு தன்னை அறியாமல் வருது பாருங்க. நிறுத்தின உடனே அங்கே சூப்பரிண்டென்ட் முன்னால் நிற்பார். இந்த லிவர் இழுக்கா இருப்பாருங்க. அவர் இதை பார்க்க மாட்டார். எதுங்க அந்த நிறுத்த வச்சுட்டு இருக்கோம் பாருங்க, அங்கே பார்க்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? சூப்பரிண்டென்ட் பார்த்துட்டு இருப்பார். லிவருக்கு இந்த கையில் பிடிச்சிட்டு இருப்பாரு. சூப்பரிண்டென்ட் பார்த்துட்டு இருப்பார். சூப்பரிண்டென்ட் சிக்னல் தான் கொடுப்பார். கமாண்ட் வாயில் கமாண்ட் கிடையாது. ஒரு கட்சியில் எப்படியும் பார் டக்குன்னு இழுப்பார். அது இப்போ ஃப்ரீ கீழே அப்படியே போயிடுவாங்க. ஒரு சிறை பணியில் ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு கட்டம் அப்படிங்கிறது அந்த தூக்கு தண்டனை கைதிகளை அந்த கடைசி நேரங்களில் சந்திக்கிறது தான் சார். நீங்கள் இருந்த காலகட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலங்கிறப்ப நிறைய தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கோம். நீங்கள் அந்த காலகட்டங்களில் இருந்திருப்பீங்க. எப்படி இருந்தது அந்த சம்பவங்களை பார்த்து? ஆமாங்க, நான் துணை சிறை அலுவலராக பணியாற்றும் பொழுது ஒரு நேர்வு 2 சிறைவாசியாக தந்தை மகன் 2 பேர்த்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பணியாளரும் தவிர்க்க முடியாதது செஞ்சு தான் ஆகணும் இல்லைங்களா? ஒரு உயிரை எடுப்பது பாவச் செயல்னு சொல்கிறோம். ஆனா அவன் அதற்கு முன்னால பல உயிரை எடுத்திருக்கான். அவன் அதை பத்தி நினைக்கல. ஆனா நம்ம எதுவுமே இல்லாம நம்ம அவனை உயிர் எடுக்க போறோம்னா, கொஞ்சம் நம்ம மனநிலையும் கொஞ்சம் இதாகுது. நம்ம நம்ம இந்த இடத்துக்கு பணியில் இருக்கும்போது இது வருது அப்படின்ற மாதிரியாக நினைக்கக்கூடிய சூழலும் வருது. இப்போ அந்த தூக்கு தண்டனை சிறைவாசிகள் உளவியல் அடிப்படையில் நிறைய அவங்கள பற்றியான இது நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய இது பண்ணியிருக்காங்க. இப்போ நான் தூக்கு தண்டனை நிறைவேற்ற இருந்த ஒரு சூழலில் நாட்ராயன், நாட்டுத்துறைன்னு 2 சிறைவாசிங்க. தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கு முன்னால் சிறைக்குள்ளே என்னென்ன நடக்கும் அப்படின்றத பற்றி நான் ஒரு சின்ன இது சொல்கிறேன் பாருங்க. அதாவது ஒரு வாரத்தை, அதாவது தூக்கு தண்டனை நம்ம நிறைவேற்ற சொல்லி உத்தரவு வந்துச்சுன்னா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு செஷன்ஸில் தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. அது ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணணுன்னா மறுபடியும் அவர் ஒரு அப்பீல் போகலாம். அங்கே முடிஞ்சாச்சுன்னா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போகலாம். இதெல்லாம் முடிஞ்சாச்சு என்னாச்சு, கவர்னருக்கு மெர்சி பெட்டிஷன் கொடுக்கலாம். அது போக மறுபடியும் பிரசிடெண்ட்டுக்கு மெர்சி பெட்டிஷன் கொடுக்கலாம். இது இத்தனை எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ஏன்னாச்சு, தூக்கு தண்டனை டேட்டை நிர்ணயிப்பாங்க. இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றதுன்னா அந்த ஆர்டர் வந்த உடனே சூப்பரிண்டென்ட் தான் அந்த டேட்டு இது பண்ணுவாருங்க. இந்த டேட்டில், அதாவது 7 நாட்களுக்குள், அது அந்த இடைப்பட்ட 7 நாள் இருக்கணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் இடையில விடுமுறை நாட்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது.
இப்போ வந்து 7 நாட்கள்னா இன்று இன்று புதன்கிழமைன்னு வைங்க. இது அடுத்த புதன்கிழமை போடுறோம்னா இடையில வருது பாருங்க. இந்த இப்போ 7 நாள் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் கழிச்சிடணும். அது என்ன விதிகள் அப்படி வச்சிருக்காங்க. ஸோ அந்த 7 நாட்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய சிறைவாசியின் வெயிட்ட பார்ப்பாங்க. அந்த வெயிட்ட போல 1½ மடங்கு வெயிட் உள்ள மணல் மூட்டைய கட்டி அத சோதிச்சு பார்ப்பாங்க. அந்த தூக்கு தூக்கு கயிறு இருக்கு பாருங்க, அத சோதிச்சு பார்ப்பாங்க. அப்புறம் டெய்லியுமே வந்து 2 வேளையும் மருத்துவர் வந்து இந்த தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட சிறைவாசிய 2 வேளையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. அவர் உடல்நிலை எப்படி இருக்குது? மனநிலை எப்படி இருக்கு? ஏன்னா, விதிகள் என்ன சொல்லுதுன்னா, தூக்கு தண்டனை எப்ப தள்ளி போடலான்றது சொல்லியிருக்குது. வெரி சீரியஸ் இதா இருக்கும்போது, அதாவது உடல்நிலை மிகவும் மோசமா இருந்தா, அவன தூக்கு நிறைவேற்றுவத தள்ளி போடணும். உடல்நிலை சரியா மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தால், அவரு தூக்கு தண்டனை அவர் மனநிலை சரிவான பிற்பாடு தான் அவர இது பண்ணணும். அப்புறங்க லேடீஸா இருந்தா பிரெக்னன்ட்டா இருந்தாச்சுன்னா, ஆஃப்டர் டெலிவரி தான் இது பண்ணணுமுங்க. அப்புறம் இன்னொரு சூழல்லயும் தூக்கு தண்டனை நம்ம நிறைவேற்ற முடியாது. எப்பன்னா, ஒரு தூக்கு தண்டனை சிறைவாசி முக்கியமான ஒரு சாட்சியாக இருக்கிறார். அந்த அந்த வழக்கில் தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றமாக இருந்தால், அந்த வழக்கு முடிவரை வரைக்கும் இவரு வச்சிருக்கணுங்க. எப்படின்னா அதே ஒரு மர்டர் கேஸ், இவர் ஒரு விட்னஸ். அந்த மர்டர் கேஸில் முடிவு வந்து இவரோட விட்னஸில் தான் முடிவாகுது அப்படின்னா, அப்பவும் இதை வந்து நம்ம நிறைவேற்றாம அந்த விட்னஸ் இது முடிஞ்ச பிற்பாடு தான் இது பண்ணணுங்க. இது மாதிரியான சூழல்லாம் இருக்கும். இந்த நான் சொன்ன இந்த நாட்ராயன், நாட்டுத்துரை இவங்க 2 பேரை பற்றி சொல்ல பாருங்க. மிகவும் அதாவது மனிதனுடைய இயல்புகள், மனிதனுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொரு சூழலுக்கும் வினோதமாக இருக்கும் அப்படின்றது இந்த ஒரு நிகழ்வுல வந்து நான் தெரிஞ்சிட்ட ஒரு கற்றுக்கொண்ட ஒரு பாடமுங்க. எப்படின்னா, இந்த நாட்ராயன், நாட்டுத்துரை 2 பேர்ல இந்த நாட்டுத்துரைன்றவர் வந்து மகன், நாட்ராயன் அப்படின்றவர் வந்து அப்பா. இவங்க அம்மா வந்து பெண்கள் சிறை இதுல இருக்காங்க. பெண்கள் அடைப்பு இதுல என்க்ளோஷர்ல அவங்க இருக்காங்க. இவங்க என்ன ஒவ்வொரு சம்பவத்துக்காக இவங்க உள்ள வந்திருக்காங்க சார்? தூக்கு தண்டனை எதுக்கு வருது? ஏன்னா பாருங்க, நம்ம வந்து எல்லோரும் மீதும் கருணை காட்ட முடியுமன்னா, சில வேளைகளில் எதற்காக கருணை காட்டணும் அப்படின்ற மாதிரியான சூழல். இது இது வந்து இந்த வழக்கு என்னன்னா, அண்ணன் தம்பிகளுக்கு உண்டான நிலத்தகராறுல வழக்கு. நிலத்தகராறுனா பெரிய இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வரப்பு அளவுக்கான ஒரு இதுதான். யாரோ விட்டு கொடுத்து போயிருக்கலாம். என்னாச்சு, தொடர்ந்து இவங்களுக்கு பிரச்சனை ஆகுது. தண்ணி பாய்க்கிறதுல எதுலயும் பிரச்சனை ஆகுது. எங்கேயும் நம்பியூருன்ற இது நம்ம ஈரோடு பக்கம் உள்ள இதுங்க. நாட்டுத்துறையோட அம்மா. அவங்க என்னாச்சு, வெளியே இருக்கும்போது இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னால, அன்னாடு உங்களோட இதா இருக்குது. நானா இருந்தாச்சுன்னா போய் வெட்டி வீசிட்டு வந்துருவேன் அப்படின்னா. அப்ப என்ன பண்ணாங்க, 2 பேர் ஆளுக்கு ஒரு இத எடுத்துட்டு போனாங்க. போன பக்கத்து தோட்டத்திலிருந்து வீட்டுல போய் 5 பேர, சின்ன குழந்தை முதற்கொண்டுங்க 5 பேர கொன்னுட்டாங்க. அப்ப நாய் குலைச்சிட்டு வந்திருக்குது. நாய் குலைச்சிட்டு வந்தது பாருங்க, அந்த நாயையும் வெட்டி போட்டாங்க. அப்போ வந்து அவங்க மனிதராகவே இல்லை. அதாவது சின்ன குழந்தை என்ன பண்ணுது? சின்ன குழந்தையும் வெட்டியிருக்காங்க. நாய் குலைச்சு வந்த நாய அதையும் வெட்டியிருக்காங்க. அப்ப பார்த்துட்டு தி ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கான அந்த தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது. இந்த உறுதி செய்யப்பட்ட அந்த தூக்கு தண்டனை அந்த நிகழ்வு அன்றைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி சொல்றேன் பாருங்க. இந்த 7 நாட்களுக்கும் வந்து டாக்டர் வந்து வெயிட் போடுவாரு. அப்புறம் வந்து ஜெயிலர் முன்னால அவங்க சாப்பிட வைப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனா அவங்க வந்து அன்றாட புத்தகங்கள் படிக்கலாம், மத்த பத்திரிகைகள் படிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். உள்ள நடைப்பயிற்சி கூட பண்ணலாம். அந்த அவங்களோட தொகுதிக்குள்ள. நாட்டுத்துறை வந்து என்ன பண்ணுவாரு, டெய்லியும் முன்னால அந்த இதுக்கு அந்த பிளாக் பக்கத்துல இருக்க செவுத்துல போய் சாப்பாடு வைப்பாரு. இவருக்கு அது காகத்திற்கு சாப்பாடு வச்சுட்டு தான் இவரு சாப்பிடுவாரு. இவரு ரெகுலரான, அதாவது மனிதனுக்கும் இயற்கைக்குமான, மனிதனுக்கு மற்ற உயிருக்கான அந்த பிணைப்பு பாருங்க அந்த சூழலிலும் இருந்துட்டே இருக்குது பாருங்க. அப்புறம் இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்ற நாள் அன்றைக்கு என்ன பண்ணுவோம், அதிகாலையில் 5 மணிக்கே வந்து அந்த தண்டனை நிறைவேற்றக்கூடிய 2 பேர்த்தையும் நம்ம தயார் பண்ணணும். இதற்கு முந்தின நாள் ஒரு நிகழ்வு நடந்தது. என்னன்னாங்க, இந்த நாட்ராயன் இருக்காரு பாருங்க அப்பா, அவரு சொல்றாரு, நாளைக்கு எங்களை தூக்கு தண்டனை நாளைக்கு காலையில தூக்கு தண்டனை நீங்க நிறைவேற்றுவீங்க. ஆனா எனக்கான ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஐயா, நான் உயிரோடு இருக்கும்போது என் மகன் உயிரோட இருக்கும்போது அவன் சாகக்கூடாது. நான் உயிரோட இருக்கும்போது அவங்க சாகக்கூடாது. என்னை முதல்ல தூக்குல போட்டுருங்க. அப்புறமா என்னோட சன்ன வந்து அப்புறம் போடுங்க அப்படின்னு சொல்றாப்படி. இப்போ அந்த மாதிரியான உத்தரவெல்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் நாங்க பார்க்குறோம். பதிவேடுகள பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி, அப்ப பதிவேடு பார்க்கும்போது,
இந்த நாட்ராயன் முதல்ல வர்றாரு, நாட்டுத்துறை அடுத்த நம்பரில் வர்றாரு. ஸோ முதல்ல வர நம்பர் வந்து நம்ம அந்த ரிஜிஸ்டரில் வந்து முதல் வர்ற நம்பர் தான் நம்ம போடணும். அப்புறம் இந்த மாதிரி இப்போ இருக்குது, சரி உன்னோட அந்த விருப்பத்தை நம்ம நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் காலையில் அந்த தூக்கு மேடைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாலே இவருக்கு அன்றைக்கு இப்போ புத்தாடை கொடுப்போமுங்க. இது வந்து கான்விக்ட் ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ் கொடுப்போம். அப்புறம் இந்த செல்லுக்குள்ளேயே அவங்களோட கைகளை 2 பின்னால் கட்டிடுவோம். பினியனிங் ஸ்ட்ராப்னு சொல்லுவாங்க, பின்னால் கட்டிடுவோம். அப்புறம் வந்து கை விலங்கும் போட்டுடுவோம். அப்புறம் தலைக்கு வந்து ஒரு தொப்பி மாதிரி இது இருக்கும். அந்த தொப்பி மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்து அந்த குழாய் மாதிரி இருக்க கூட முன்பகுதியில் ஒரு இது துணி தொங்கிட்டு இருக்கும். ஏன்னா தூக்கு மேடை போகும் இடத்த வந்து அவர் பார்க்கக்கூடாது. ஏன்னா அது அதிர்ச்சி ஆகலாம் அல்லது வேறு ஏதாவது இதாகலாம் அப்படின்றதுக்காக அவர் முன்னால் அந்த துணியை இதை போட்டிருப்பாங்க. அந்த தொப்பியில் முன்னால் துணி இருக்கும், சாதாரண தொப்பியாக இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும். அந்த துணி முன்னால் தொங்கிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நாட்ராயன் வந்து கொண்டு போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். இந்த எக்ஸிக்யூட் பண்ணுற நேரத்தில் அங்கே ஒரு திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. அது பின்னால் நான் சொல்கிறேன். நான் இந்த நாட்டுத்துறையை மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து அவர் ஹேங் பண்ணிட்டோம். ½ அன் ஹவர். இது எப்படின்னா, அரை மணி நேரம் அந்த தூக்கிலேயே அவர்கள் தொங்கி கொண்டு இருக்க வேண்டும். அரை மணி நேரம் கழித்து தான் டாக்டர் போய் செக்அப் பண்ணுவாங்க. இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றும் பொழுது யார் யார் இருப்பாங்கன்னாங்க, எக்ஸிக்யூட்டிவ் மாஜிஸ்ட்ரேட்னு சொல்லக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸிலிருந்து அவங்க ஆர்டிஓ ஒருத்தர் இருப்பாங்க. அப்புறம் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. அப்புறம் ரீஜனல் ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட ஸ்காலர்ஸ், இதை பற்றி சிறப்பான ஸ்டடி பண்ணக்கூடிய ஸ்காலர்ஸ் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அப்புறம் வந்து சூப்பரிண்டென்ட் தான் அதுக்கான அந்த நிறைவேற்றுக்கான உத்தரவு கொடுப்பாங்க. அந்த உத்தரவு வந்து எப்படி கொடுப்பாங்கன்னாங்க, சைகை மூலமாக அதை செய்வாங்க. யூஸ்வலாக வந்து கையில் ஒரு கர்ச்சீப் வச்சுருப்பாங்க. அதை அப்படி ஆட்டினாங்கன்னா டக்குன்னு இதை எடுத்துடுவாங்க. அதை அந்த ஹேண்டில் இழுத்தாங்கன்னா இதாகிடும். இது எப்படி ப்ராசஸ் போகுது? ஆமாம், அந்த ப்ராசஸ் எப்படி போகுது அப்படின்றது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த கைகளை வந்து அவரோட செல்லில் காலையில் அவருக்கு உணவு கொடுத்து, புத்தாடையில் நல்ல வெந்நீர்லாம் கொடுத்து, புத்தாடையில் புது ஆடைகள், சிறை துணி தான், புது ஆடை எல்லாமே கொடுத்து, மறுபடியும் அவருக்கு கைகள் இதெல்லாம் கட்டின பிற்பாடு அந்த வாரண்ட் இது படிப்பாங்க. அது சூப்பரிண்டென்ட் தான் படிப்பாங்க. அதுக்கு பேர் பிளாக் வாரண்ட்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் பிளாக் கலர் இருக்காது, ஆனால் அதற்கு பேர் பிளாக் வாரண்ட். டெத் சென்டென்ஸ் வாரண்ட்டுக்கு பேர் பிளாக் வாரண்ட்டுங்க. அப்புறம் நம்ம பதிவுல எல்லாமே டெத் சென்டென்ஸ் பிரிசனர்ஸ் பூராமே ரெட் இங்கில் தான் எழுதியிருப்பாங்க. மற்ற இது இல்லாமல் ஆர்டினரியாக ப்ளூ பிளாக் இந்த மாதிரி இங்கில் எழுதியிருப்பாங்க. ஆனால் டெத் சென்டென்ஸ் பிரிசனர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட அந்த பதிவுகள் பூரா ரெட் இங்கில் இருக்கும். ஸோ அந்த பிளாக் வாரண்டை படிப்பாங்க. இந்த குற்றத்திற்காக உனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கடைசி ஆசை இது இல்லாமல் வந்து சினிமாவில் தான் நம்ம அந்த மாதிரி கடைசி ஆசை கேட்பதெல்லாம் அதெல்லாம் இல்லைங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னா, அதெல்லாம் கோர்ட்லேயே எல்லாமே முடிஞ்சு போயிடும். எல்லாமே கோர்ட்டு முடிஞ்சு போயிடும். நம்ம படிப்போம், எஸ் பர் த ஆர்டர் நம்ம உன்னை தூக்கிலிட போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே கொண்டு போவோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த அப்பா, அதாவது நாட்ராயனோட அவரோட வேண்டுதல் படி ஃபஸ்ட்டு அவர் இது பண்ணிடுறோம், ஹேங் பண்ணிடுறோம். அடுத்து தான் நாட்டுத்துறையை கூப்பிட்டு வரோம். படிகளில் அப்படியே இறங்கி வந்து அப்படியே கூப்பிட்டு போகிறோம். அது தரையாக இருக்குது. பக்கத்தில் ஏன்னா சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இருக்காங்க, ஆர்டிஓ, இவங்க எல்லாருமே இருக்காங்க. பெரிய ஒரு ப்ரொசஷன் மாதிரி எப்படி போகும். ஏன்னா நிறையா கூட வந்து பாதுகாப்பு காவலர்கள் கூடவே வருவாங்க. ஸோ அப்புறம் அலுவலர் என்ன மாதிரியான பணியாளர், அலுவலர்கள் எல்லாம் கூட வருவாங்க. அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும்போது நடந்தபடி கொண்டு போய் 2 பக்கம் 2 பேர் பிடிச்சிருக்காங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த துணி இப்படி முன்னால் மூடி இருக்கு இல்லைங்களா, அப்படின்னு தலை தூக்குறாருங்க. அப்படியே மேலே போயிடுதுங்க. அப்போ எங்களுக்கு எல்லாத்துக்குமே அதிர்ச்சியாக போயிடுச்சு. அது ஏன்னா முன்னால் அது மூடித்தான் இது கொண்டு போகணும். அப்போ பார்த்து டக்குன்னு காவலர் வந்து, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படி அவர் சொல்கிறாரு. நாட்டுத்துறை சொல்கிறாரு, ஐயா வேற ஒன்றும் இல்லைங்கய்யா, நடந்து போகும்போது கல் எதாக இருந்தால் பட்டுடும் இல்லைங்க. கூட அந்த உளவியல் நிபுணர், சைக்காலஜிஸ்ட், இவங்க எல்லாருமே ஸ்டன் ஆயிடுறாங்க. இவர் போகிறது தூக்கு மேடைக்கு போகிறாரு. ஆனால் போகும் வழியில் கல்லெல்லாம் காலில் பற்றுமோ அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போது நம்ம ஆள் மனதிற்குள் அந்த பாதுகாப்பு உணர்வு, உயிரே போகும்போது கூட உயிரே போயிடும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கூட அந்த பாதுகாப்பு உணர்வு தன்னை அறியாமல் வருது பாருங்க.
அது வந்து முக்கியமாக உளவியல் அடிப்படையில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. அப்புறம் இதை கொண்டு போய் அங்கே நான் அதாவது அங்கே ஒரு சின்ன ஒரு இது நடந்ததுன்னு நான் சொன்னேன் பாருங்க ஏற்கனவே. அது என்னன்னா அந்த தூக்கு மேடையில் போய் அங்கே கொண்டு போய் நிறுத்தி வைப்பாங்க. சென்டர் ஆஃப் அந்த பிளேட் ஒன்று இருக்கும். அந்த பிளேட்டை வந்து லிவர் எடுத்தால் கீழே அப்படி போயிடும். இதெல்லாமே வந்து 1 வீக்காக நம்ம இது ட்ரையல் பண்ணிகிட்டே இருப்போம். லிவருக்கு எல்லாத்துக்கும் கிரீஸ் போட்டுட்டு இருப்போம், மணல் மூட்டையெல்லாம் இது பண்ணுவோம். அந்த கயிறு மணிலா ரோப்புங்க, அந்த மணிலா ரோப்பு இதெல்லாமே நம்ம ரெகுலராக அதை செக் பண்ணி இது பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ப்ராசஸ் எப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் அந்த பிளேட்டு, அந்த பிளேட்டில் கொண்டு போய் அந்த ரவுண்ட் ஒன்று போட்டிருக்கோம், அந்த இதில் வந்து நிறுத்த வச்சுருவாங்க. ஒருத்தர் வந்து என்ன சடனாக இது அத்தனையுமே யூனிஃபார்மாக எல்லாரும் கோஆர்டினேஷனாக செய்வாங்க. ஒருத்தர் வந்து காலை கட்டிடுவார், சரிங்களா? இன்னொருத்தர் வந்து அவரோட கழுத்துக்கு கரெக்டாக கொண்டு போயிட்டு அந்த கயிறை கொண்டு போய் நிறுத்துவார், சைடில் கொண்டு வந்து நிறுத்தணும். இதெல்லாம் ப்ராசஸுங்க. இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கும். நிறுத்தின உடனே அங்கே வந்து சூப்பரிண்டென்ட் முன்னால் நிற்பார். இந்த லிவர் இழுக்கா இருப்பாருங்க, அவர் வந்து இதை பார்க்க மாட்டார். எதுங்க அந்த நிறுத்த வச்சுட்டு இருக்கோம் பாருங்க, அங்கே பார்க்க மாட்டார். அவர் வந்து என்ன பண்ணுவார், சூப்பரிண்டென்ட் பார்த்துட்டு இருப்பார். லிவருக்கு இந்த கையில் பிடிச்சிட்டு இருப்பார், சூப்பரிண்டென்ட் பார்த்துட்டு இருப்பார். சூப்பரிண்டென்ட் வந்து சிக்னல் தான் கொடுப்பார், கமாண்ட் வாயில் கமாண்ட் கிடையாது. ஒரு கட்சியில் எப்படியும் பார் டக்குன்னு இழுப்பார், அது இப்போ ஃப்ரீயும் கீழே அப்படியே போயிடுவாங்க. கீழே போயிடுவோம். 1/2 hour இது. இந்த இது வந்து கயிறு கீழே முழுகுது பாருங்க. இந்த கயிறு நான் அதாவது அதில் கவனிச்சது என்னென்னா, இந்த கயிறு கீழே டக்குன்னு விழுந்த உடனே இந்த கயிறு இருக்கு பாருங்க, அப்படியே அதிருங்க, அப்படியே கிடுன்னு அப்படியே அதிரும். அந்த உயிர் துடிப்பு, அதாவது இது கை கால் கட்டியிருக்காங்க, கை காலும் கட்டியிருக்காங்க, கையை பின்னால் கட்டியிருக்காங்க, விலங்கும் போட்டிருக்காங்க. அந்த கயிறு விழுந்த உடனே அப்படியே அதிரும் அப்படியே. ஸோ அந்த உயிரினோட துடிப்பு அந்த கயிறு வழியாக அப்படி போகுதுங்க. இப்போ இந்த சூழலில் வெளியே டமார்னு பெரிய ஒரு சத்தமுங்க. எது இந்த கேலோஸ் இருக்கு இல்லையா, தூக்கு மேடைக்கு வெளியே ஒரு டமார்னு ஒரு சட்டம். என்னன்னு ஓடி போய் பார்த்தாச்சுன்னா, வெளியே துப்பாக்கி வச்சிருந்தவர் டமார்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். இந்த சத்தத்தை கேட்டு அவர் என்னாச்சு, அவரு மயக்கம் போட்டு இருந்தார். அப்புறம் அவர் இது பண்ணார். அதனால மனிதனின் பாதுகாப்பு உணர்வும் பய உணர்வும் எல்லாம் வாங்கி விழுந்தவர் வந்து ஒரு துப்பாக்கி ஏந்தியவர். பாதுகாப்பு உணர்வும் பய உணர்வும் மனிதனுக்கு எப்பொழுதும் எங்கும் இருக்கிறது அப்படின்றது நம்ம அது பார்த்துட்டோம். சொல்வதற்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்க. நான் இது கதை மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் இந்த நிகழ்வு 1 மாதம் அப்படியே வந்து 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 மனதில் வந்து வந்து போயிட்டே இருக்குமுங்க. அது தவிர்க்க முடியாத வந்து பணியில் வந்து இது தவிர்க்க முடியாத ஒன்று. கடைசி கால மனநிலைகள் நம்ம அப்சர்வ் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா, அவங்க சின்ன வயதில் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க நம்மகிட்ட. அவங்க விவசாயின்னா விவசாயத்தில் இப்படி விவசாயம் பண்ண இவ்வளோ விளைஞ்சது இதையெல்லாம் சொல்லுவாங்க. நான் நாட்டாயன் நாட்டுத்துறை கூட்டம் நிறைய நான் பேசி அதை இப்போ கேட்டிருக்கேன். அதாவது இவ்வளவு தண்ணி பாய்க்கணும், இவ்வளவு இது பண்ணணும், இப்படி செஞ்சால் அப்படி கடலைக்காய் இப்படி வச்சாச்சுன்னா இப்படி வருமுங்க. இது எல்லாம் அப்படியே அதாவது உள்ளிருந்து ஸ்பான்டேனியஸாக வந்துகிட்டே இருக்குங்க. எதனா சொல்லணும், பேசணும் அப்படின்னு அப்படி வெளி கொட்டிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் சில பேர் என்னம்பாங்க, அக்செப்டன்ஸு. ஆமாம், நான் செஞ்சேன், ரைட், எனக்கு வந்து இது தேவைதான் அப்படிம்பாங்க. அப்புறம் சில பேர் என்னம்பாங்க, ஏதோ தவறுத அவசரத்தில் நான் செஞ்சு போட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா கடவுளே அப்படிம்பாங்க. அப்படி தூக்கு மேடைக்கு போய் நாள் குறிக்கப்பட்டு விடுதலையானவர்கள் இருக்காங்க. அந்த விடுதலையானவர்களோட இது இது வந்து நிறைவேற்றப்பட்டது. அந்த விடுதலையானவர்களோடவும் நான் பேசியிருக்கேங்க. ஒரு மறுவாழ்வு இல்லைங்களா, மீண்டுமே பிறந்த மாதிரி. விடுதலை அப்படின்றது தூக்கு மேடைக்கு நாள் குறிச்சாச்சு. அடுத்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை இப்படி ஒரு தூக்க போட போகிறோம் அப்படின்ற நாளும் குறிச்சாச்சு. அப்போ வந்து அவருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் இதில் வந்து இதாகிட்டு ஸோ அவர் லைஃபாக மாற்றிடுறாங்க. அவர் தூக்கு மேடைக்கு போகக்கூடியவர். அவரை பொறுத்தளவு அது சந்தோஷம். ஆனால் நாங்கள் பணியாளர்கள் எல்லாருமே கூட அதை பார்த்து பாவம், ஒரே பையன் அவன் தப்பிச்சு வந்துட்டான், ஏதோ வேகத்தில் செஞ்சுட்டான், தப்பிச்சிட்டான் அப்படின்னு பணியாளர்கள் எல்லாருமே கூட அதை கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டாங்க. அப்படியான இது ஏன்னா மனிதர்களினோட உள்ள பாங்கு ஒவ்வொரு சூழலுக்கும் வேறு வேறு விதமாக பிரதிபலிக்குதுங்க. அது கற்றுக்கொள்வதற்கு அருமையான இடம் சிறைச்சாலை தான். இதே மாதிரி தூக்க நிறைவேற்ற நீங்க உங்களை மாதிரி அதிகாரிகள் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? சம்பவத்திற்கு முன்னாடி சம்பவத்துக்கு பின்னாடி தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்காக பல பணியாளர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு பணியாளருக்கும் ஒவ்வொரு மாதிரி மனநிலை இருக்கும்.
இப்போ என்னை பொறுத்தளவு நம்ம 1 மாதமா எனக்கு வந்து அது தூங்க விடாமல் பண்ணிய ஒரு நிகழ்வாக நான் சொல்றேன். அதே மாதிரி அந்த இந்த நிறைவேற்றுவதற்காக அப்ப கையில இந்த சூப்பரிண்டென்ட் கையில வந்து அந்த கர்ச்சீஃப் இது பண்ணாரு பாருங்க. அவரு வந்து அப்செட் ஆயிட்டாரு. ஒரு ஒரு 1 வீக் அவரு இப்போ வீட்டுக்கு போனோனே அந்த கர்ச்சீஃப கிழிச்சு எறிஞ்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பணியாளருக்கும் ஒவ்வொரு வெவ்வேறு விதமான மனத்தாக்கத்தை ஏற்படுத்தும். இல்லைங்களா? ஆனா இப்ப இது கேள்விப்பட்ட அவர்களுடைய எதிராளி அது எதிராளி குடும்பமே இல்லைங்க. வந்து மொத்தமா 5 பேரு மர்டர் பண்ணி போட்டாங்களாம். அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, விக்டிம்ஸ் சந்தோஷப்படுவது அப்படின்றது வந்து வேறு விதமான ஒன்றுங்க. என்னன்னா, இப்போ பெரிய ஒரு இது சூழல் நடக்குதுன்னு வையுங்க. அந்த அதற்கு இப்ப நிகழ்காலத்துல நம்ம பார்க்குறோம். இப்போ 26 பேர்த்த வந்து ஜம்மு காஷ்மீர்ல கொன்னுட்டாங்க. நம்ம மறுபடியும் வந்து அவங்கள தண்டனை எவ்வளவு தண்டனை அவங்களுக்கு குடுத்தாலும், இது காம்பன்சேட் பண்ண முடியுங்களா? முடியவே முடியாது. இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ப்ரோஆக்டிவ், பிரிவென்டிவ் அந்த இதுக்கு போயே ஆகணுங்க. அப்ப தடுப்பு நடவடிக்கைகள், அப்புறம் அ அந்த மாதிரியாக போகக்கூடிய மடைமாற்றம் செய்யக்கூடியவை. ஏன்னா, இந்த டெரரிஸ்ட் எல்லாம் எங்கிருந்து வர்றாங்க? நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க தான் இப்படி மாறுறாங்க. ஏன் இந்த மாதிரி மாறுறாங்க? ஸோ அதற்குண்டான மடைமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்ப நம்ம உருவாக்கணும். நார்மலா நீண்ட காலம் சிறையில் ஆயுள் தண்டனை மாதிரி தண்டனை அனுபவிக்கப்பட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒரு டே டு டே லைஃப் எப்படி சார் இருக்கும்? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க?